இங்கேருந்து ஒருத்தட்ட அப்ரூவல் வாங்கி அதை அங்கே போய் வாங்கி இங்கே வாங்கி அப்புறம் எனக்கு இந்த காசை கொடு இது இங்கே கொடு அப்படின்ற இது அங்கே இல்லை. முனிசிபாலிட்டியில் வந்து அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டாச்சு. இமீடியட்டாக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். காலையில் வந்து ஒரு 2 புரோட்டா வந்து தீயில முக்கிய சாப்பிட்டுட்டு அவ்வளோ சிரமப்பட்டு வேலை பார்க்கணும். இன்னொன்று 8 மணி நேரம் ப்ளஸ் 2 மணி நேரம் ஓவர் டைம் 10 மணி நேரம்னு வச்சுக்கலேன். 10 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க. அப்போ நம்ம உடம்பு வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட அதுக்கு டெடிகேட் பண்ண மாதிரி ஆயிடுது. தமிழர்கள் நடத்துகிற டீ கடையும் மலையாளி நடத்துகிற டீ கடையும் ஜூஸ் கடை டீ கடை வச்சுருப்பாங்க இல்லையா, மலையாளி நடத்துகிற ஜூஸ் கடை டீ கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் அந்த தரத்தை குறைக்க மாட்டாங்க, அந்த சர்வீஸ் நல்லாயிருக்கும். லோக்கல் அரப் வந்து ஓனர்ஷிப்பில் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு மேனேஜர்ன்ற பேரில் நம்ம தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம தான் ஓனராக இருப்போம். அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஓனராக இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஒரு தொழில் தொடங்கினா எவ்வளோ அரசியல் வருதுன்னு தெரியும். இப்போ ஃபாரினில் போய் இது அந்த கண்ட்ரி இல்லாத நபர் ஆரம்பிக்கிறாருன்னா அங்கே எவ்வளோ பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனை சந்திப்பார் அவர்? இல்லை அங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரெட் டைப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சோப்பு நாடாத்தனம். இங்கேருந்து ஒருத்தட்ட அப்ரூவல் வாங்கி அதை அங்கே போய் வாங்கி இங்கே வாங்கி அப்புறம் எனக்கு இந்த காசை கொடு இது இங்கே கொடு அப்படின்ற இது அங்கே இல்லை. முனிசிபாலிட்டியில் வந்து அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டாச்சு. இமீடியட்டாக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு வந்து ஊர் விட்டு ஓடிட்டா அது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கிறது ஈஸி. அப்போ அங்கே வந்து யார் வந்தாலும் பணம் போட்டு ஆரம்பிக்கிறது வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஓகே, அதனால அந்த கண்ட்ரி இன்னும் வளர்ந்த நாடாகவே இருக்குது. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது இல்லை, இந்தியாவோட கம்பேர் பண்ணது துபாய் வந்து ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு சென்னை அளவு கூட இல்லை, ரொம்ப சின்ன ஏரியா அது. அப்படியெல்லாம் வேலைக்காண்டி அங்கே துபாய் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வேலை கொடுத்தா அங்கே போக மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து அதை விட சம்பளம் நல்லா கொடுத்தா நம்ம ஊரை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து லேபர்ஸ் வந்து இங்கே துபாய்க்கு போகிறதில்ல. அது பார்த்துருப்பீங்க. நம்ம ஆட்கள் வந்து ஐடி படித்தவங்க ஆஃபீஸில் படித்தவங்க நிறையா வந்து துபாய்க்கு, யூகேக்கு, அமெரிக்காவுக்கு, ஈவன் ஆஸ்திரேலியாவுக்கு, நியூசிலாந்து இதெல்லாம் போகிறாங்க. ஈவன் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அக்ரி படித்த மக்கள் எக்கச்சக்கமாக போயிருக்காங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஓகே, படித்த மக்கள் இப்போ வந்து வெளியில் நிறையா போயிருக்காங்க. லேபராக வந்து இப்போ அதிகமாக வெளியில் போகிறதில்ல. காரணம் என்னென்னா நம்ம ஊரில் வந்து சென்னை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் வந்து கொத்தனாருக்கு வந்து 1000 ரூபாயிலிருந்து 1300 வரைக்கும் சம்பளம் வருது ஒரு நாளைக்கு. கார்பெண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் இவங்களுக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 1300 வரைக்கும் டெய்லி வந்துடுது. நீங்கள் வந்து 20 நாள் வேலை பார்க்குறீங்க, இல்லை 25 நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் லீவ் போட்டு அப்படி வேலை பார்த்தீங்கன்னா 30,000 ஈஸியாக கிடச்சிருது. இப்போ நீங்கள் துபாயில் வந்து 30,000 ரூபா அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஒரு 1500 திராம்ஸ். ஓகே, அங்கே வந்து எவ்வளோ தருவாங்க, ஒரு 3000 திராம்ஸ் தரான்னு வச்சுங்களேன். அப்போ 3000 திராம்ஸ் தர்றாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க ஊருக்கு வரலாம். அதுக்கு வந்து அங்கே சாப்பாடு இது குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே கூட்டி கழித்து பார்த்தா இங்கே வாங்குகிற சம்பளம் வந்து சம்பளத்தை விட அங்கே பெருசாக இல்லை. அந்த அட்ராக்ஷன் இல்லை. லேபர் அப்படின்னா 800 திராம் சம்பளம் தராங்கன்னு வச்சுங்களேன். 800 16,000 ரூபா. நம்ம ஊரில் வந்து லேபருக்கு வந்து 700 ரூபா 800 ரூபா ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் வந்து 20 நாள் வேலை பார்த்தாலே இங்கே வந்து அந்த 16,000 கிடைச்சி குடும்பத்தோடு போகிறீங்க, காலையில் வர்றீங்க. இங்கே வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த வடை டீ எல்லாம் கொடுப்பாங்க, அங்கே அதுவும் கிடையாது. அவங்க வந்து காலையில் வந்து ஒரு 2 புரோட்டா வந்து டீயில் முக்கிய சாப்பிட்டுட்டு அவ்வளோ சிரமப்பட்டு வேலை பார்க்கணும். இன்னொன்று 8 மணி நேரம் ப்ளஸ் 2 மணி நேரம் ஓவர் டைம் 10 மணி நேரம்னு வச்சுங்களேன். 10 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க. அப்போ நம்ம உடம்பு வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட அதுக்கே டெடிகேட் பண்ண மாதிரி ஆயிடுது. நம்ம ஊரில் அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி அசந்து உட்காரம் இது செய்யலாம். அப்புறம் வந்து மேஸ்திரி வந்து திட்டினா வந்து இல்லை மேஸ்திரி கொஞ்சம் இதாக இருக்குது, சரி போய் பார்த்துக்கோ. நம்ம ஊரில் வந்து இது மனிதாபிமானம் இல்லை, பட் இந்த டைப் ஆஃப் சுதந்திரம் இருக்குல்ல, அதை நம்ம சில நேரம் மிஸ்யூஸும் பண்ணுறோம். அதையும் தாண்டி நம்ம ஊரில் வேலை வந்து ஒரு சுதந்திரமாக வேலை பார்க்குற மாதிரி. அங்கே வந்து அப்படி இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டுக்கோப்பாக ஒரு மெஷின் வேலை பார்க்குற மாதிரி அப்படின்றதுனால அங்கே அந்த மாதிரி வேலை டைப் இப்படி இருக்குது. இங்கே அங்கே போகிறதில்ல, லேபர்ஸ் இப்போ போகிறதில்ல. நம்ம விசாவுக்கு வந்து கூப்பிட்டா கூட போகிறதில்ல இப்போ. ஆனால் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் தான் இது பேசும்போது சுற்றி இதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் கையில் உதாரணத்துக்கு ஒரு 200 கோடி ரூபா கையில் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஊரில் என்ன நினைக்கலாம், நம்ம ஊரில் வந்து அதாவது சென்னையில் வந்து இடத்த வாங்கி பிளாட் போட்டு விற்கலாம், இல்லை வேறு பில்டிங் கட்டலாம், இல்லை வந்து பெரிய அளவுக்கு ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், இல்லை வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு 10 டாக்டர்ஸை என்கேஜ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து சில திட்டங்கள். நீங்கள் சொல்கிறதுல பெரிய பெரிய இதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க. நான் இப்போ நம்ம ஊரில் மாதிரி ஒரு சின்ன இடம் கிடச்சா டீ கடை வச்சு ஒரு இட்லி கடை வச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி துபாயில் அந்த மாதிரி சாமானிய மக்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அங்கே வந்து மலையாளி தான் மெயினாக வந்து இந்த மாதிரி கேஃபிடீரியான்னு சொல்லி டீ கடைக்கு எங்கே போனாலும் கேஃபிடீரியா ஒரு முக்கு எங்கே கேஃபிடீரியா இருப்பாங்க. மலையாளி கேஃபிடீரியா நிறைய பேர் இருக்காங்க. மலையாளி இல்லாத இடமே இல்லை. நம்ம இது ஜோக் கூட சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஆம்ஸ்டாங் வந்து 3க்கு போய் காலடி வச்ச உடனே சரியா சாய் அப்படின்னு சொல்லி காமெடியாக இருந்தால் கூட
அது வந்து சொல்லுவாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு என்னென்னா வழி வழியாக வந்து சர்வீஸ் மைண்டட். இப்போ ஈவன் சென்னையில் வச்சுக்கிட்டா கூட நம்ம தமிழர்கள் நடத்துகிற டீ கடையும் மலையாளி நடத்துகிற டீ கடையும் ஜூஸ் கடை டீ கடை வச்சுருப்பாங்க இல்லையா, மலையாளி நடத்துகிற ஜூஸ் கடை டீ கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் அந்த தரத்தை குறைக்க மாட்டாங்க, அந்த சர்வீஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் அலட்சியம் நம்ம ஊர் நம்ம இது ஒன்றும் அலட்சியம் இருக்கும். இதே நம்ம ஆட்கள் வந்து சிங்கப்பூரில் துபாயில் வந்து பார்க்குறாங்கல்ல, அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம இடத்த விட்டு வெளியில் போனோம்னா இதே மலையாளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஊரில் கேரளாவில் போங்க, காலை பிடிச்சி இழுத்து விட்டு கேரளா ஏன் வளராமல் இருக்குது? எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அங்கே போகிற டூரிசம் பணத்தை வச்சு தான் இருக்குது. அங்கே பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்தந்த ஊரில் இருக்கிறது நான் ராஜா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம இடம் இல்லை அப்படின்னு ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அங்கே வந்து சின்ன கேஃபிடேரியா டீ கடை, அப்புறம் சின்ன வகையில் ஆஃபீஸு, சின்ன சப்கான்ட்ராக்ட், ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் மெயின்டெனன்ஸ் வச்சுங்களேன், அதில் வந்து ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுற கம்பெனி, இப்படி எல்லாம் பண்ண முடியும். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்தாச்சுன்னா அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னாடி வந்து 100% லோக்கல் அரப் வந்து ஓனர்ஷிப்பில் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு மேனேஜர்ன்ற பேரில் நம்ம தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம தான் ஓனராக இருப்போம். அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஓனராக இருப்பாங்க. எல்எல்சி கம்பெனின்னு உண்டு, லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி. அப்படி எடுத்தோம்னா அதில் 51% வந்து லோக்கல் அரப்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் நம்ம ஃபுல்லாக லாபத்தை ஃபுல்லாக அப்படி கொடுக்குறது இல்லை. ஆனுவலாக வந்து என்னென்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 திரம்ஸ் 20,000 திரம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம், மற்றெல்லாம் ஓகே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்துடும். ஒரு வாடகை மாதிரியா? அவங்கள வந்து ஸ்பான்சர்ஷிப் ஃபீ. ஏன்னா எல்லாமே லோக்கல் அரப் இருக்காங்க இல்லையா, நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க ரெஸ்பான்சிபிள். ஓகே. நம்ம வந்து சரி நம்ம நார்மலாக என்ன செய்வோம், தமிழர்கள் அதிகமாக என்ன செய்வோம்னா தப்புன்னு பண்ணியாச்சுன்னா என்ன தப்பு பண்ணுவோம், சின்னதாக ஏதாவது வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருப்போம், கட்ட முடியாமல் போயிருக்கோம், செக் கொடுத்துருப்போம், ஆனர் பண்ண முடியாமல் போயிருக்கோம், அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ணியிருப்போம். ட்ரக் டீலிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கொலை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொலை பண்ணிட்டு வந்துட்டோம்னா யாரை பிடிப்போம், அந்த லோக்கல் யாராவை பிடிப்பாங்க. அப்போது சொந்த நாட்டுக்காரன் வந்து அவன் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஸ்பான்சர்ஷிப்பு அதுக்காக என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்கு வந்து இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 திரம்ஸ் 20,000 திரம்ஸ் 50,000 திரம்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துறது. அவங்க வந்து எல்லாம் கையெழுத்து போடுவாங்க, எல்லாம் வந்து அவங்க பேரில் நம்ம நடத்திக்கிடுவோம் அப்படின்றது. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளே வந்து அங்கே ப்ரொப்ரைட்டராக இருக்க முடியும், அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இது வைக்க முடியும். இதில் வந்து லாபமாக நஷ்டமானு கேட்ட பதிலுக்கு இன்னும் பதில் வரலன்னு நினைக்கிறேன். வரல, சுற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பதில் வரல. அது என்னென்னா கான்ட்ராக்டிங் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது வேறு சின்ன சின்ன இது கட்டுறது, இது கான்ட்ராக்டிங். அந்த கான்ட்ராக்டிங் வந்து நிறையா பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க. ஓகே, யார் லாபம் பார்த்துருப்பாங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அந்த ட்ரேடிங்லேருந்து கடனுக்கு கொடுக்காம கேஷ் டீலிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, லாபம். அதே மாதிரி ஹோட்டல் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு. ஏன்னா சில ஆக்குபென்சி கம்மியாக இருக்குது, பட் வாடகை கட்டி ஆகணும், அப்புறம் அதுக்கான கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்ற இடத்துல வந்து அவங்களுக்கானது லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. பட் மெஜாரிட்டி லாபம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங் வந்து மெஜாரிட்டி லாபம். ஆமாம், ஆனால் கான்ட்ராக்டிங் வந்து மெஜாரிட்டி நஷ்டம். இது எது கான்ட்ராக்ட் ஒரு பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, மெயின்டெனன்ஸில் வந்து மெஜாரிட்டி லாபம். அப்போ கான்ட்ராக்டர்ஸ் அதுக்கு என்ன, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஏன் நஷ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 50% 70% வரைக்கும் நமக்கு காசு கிடச்சிரும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு கோட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதில் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணி இப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 50% வரைக்கும் ஈஸியாக வந்து நமக்கு வந்து வந்துடும். 50% இப்போ பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு குறைய ஆரம்பித்து நம்ம பைசா வந்து அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு 50% வந்து அவங்க பைசா நம்ம கையில் இருக்கும், ஓனரோட பைசா பணம். 50%க்கு மேலே போகும்போது நம்ம வேறு வந்து மெட்டீரியல் வாங்கியிருப்போம், ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கும், ஆஃபீஸ் வாடகை எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம காசு வந்து அவங்ககிட்ட மாட்டியிருக்கும். அப்போ 70-80%க்கு அப்புறம் வந்து நம்மளை வந்து தண்ணி குடிக்க வச்சுருவாங்க. ஸோ கான்ட்ராக்டிங் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபெயிலியர். ஆனால் அன்லெஸ் அதர்வைஸ் அந்த கம்பெனி வந்து ரியலி ஓன்டு பை லோக்கல். அந்த லோக்கல் வச்சுருக்காங்கல்ல, அவன் போயிட்டு வந்து நேராக போய் சண்டை போட்டு பணத்தை வாங்கிடுவாங்க. அது கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவன் போய் வந்து என்னாச்சு என் பேமெண்ட் என்னாச்சு அப்படின்னு அவன் பேசும்போது அவனை வந்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதில் லோக்கல் ஓன் பண்ணி ரன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு லாபகரமான ப்ராஜெக்டாக நம்ம எக்ஸ்பெக்டேட் பண்ணுறதுல வந்து கான்ட்ராக்ட் வந்து நஷ்டமாகுது.